கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ஆட்சியும் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் நான் ஆகும். அறிவிப்பு. ஆயர் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு மேடையின் முன்னால் நன்மை வழங்குவார்கள். ஆகவே உறவினர்கள் மட்டும் முன்வரவும்.
சொல்லாலும் செயலாலும் இறை மக்களுக்கு அருள் போதனை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் உங்கள் வாழ்நாள்களை அமைதியில் செம்மையுறச் செய்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. இறைவன் உங்களை இடர்கள் அனைத்திலிருந்து விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. நம்பிக்கை அன்பில் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வை பயன் உள்ளதாக்கும் உங்கள் நற்செயல்களால் முடிவில்லா வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. தயவு செய்து இறை மக்கள் அனைவரும் அமைதியாக அமருங்கள். உடனடியாக கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். தயவு செய்து அப்படியே அமர்கள். ஆயர் அவர்களை இந்த நிகழ்ச்சி முடிவில் நீங்கள் சென்று சந்தித்து சிறப்பு செய்யலாம். தயவு செய்து அப்படியே அமருங்கள். இறை மக்கள் யாரும் தயவு செய்து இப்பொழுது வர வேண்டாம். பின்னாடி அந்த லைட் என்ன சுடு சுடுது பாருங்க.
பிஷப் போத்துறாரு எவ்வளோ இடத்துல இருக்கும் இந்த மாலை பொழுதிலே படிப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற தேவ வார்த்தைக்கு ஏற்ப தன்னை பணியாற்றிய குருத்துவ பொன்விழா நாயகரே, உங்களை பாசம் நிறைந்த உள்ளத்தோடு நேசக்கரம் கொண்டு வருக வருக என வரவேற்கின்றேன். காந்தப்புலத்தில் ஊசி விடல் போல உன் சாந்த பார்வையால் எங்களை வீழ்த்தி பொன்னகை வேண்டாம் புன்னகை ஒன்றே போதும் என உணர்த்தி தஞ்சை வாழும் மக்களை இறைவன்பால் நடத்தி நற்பணியாற்றி வரும் வணக்கத்துக்குரிய தஞ்சை ஆயர் மேதகு ஆண்டக தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். பார்வுலகை காப்பாற்ற பரமன் அருளை நாட வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையில் பார்வுலகின் சிறு பாகமாம் திருச்சியை தற்போது வழிநடத்தி பரமன் பக்கம் மக்களை திருப்பிக் கொண்டிருக்கும் வணக்கத்துக்குரிய திருச்சி ஆயர் மேதகு ஆண்டகை ஆண்டனி தெபோத்தா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்டு கும்பகோணத்திலே நல்ல ஆயராய் அரும்படி ஆற்றுவாறு திருச்சபைக்கு ஒரு திருவிழுக்காக விளங்கி எம் விழா நாயகரை வாழ்த்த வந்திருக்கும் வணக்கத்துக்குரிய கும்பகோணம் நல்லாயர் மேதகு ஆண்டகை பீட்டர் ரெமேடியூஸ் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இறைபணியை செம்மையாக ஆற்றி தற்போது ஓய்வில் இருக்கும் தூத்துக்குடி முன்னாள் ஆயர் மேதகு ஆண்டகை அமலநாதர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் விழா நாயகரை தம் நெஞ்சத்து நாயகராய் ஏற்று வாழ்த்தவும் நமது திருச்சி ஆயர் மேல்மிகு ஆண்டனி டெவோட்டா அடிகளார் அவர்களுக்கு சகாயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். கும்பகோணம் ஆயர் மேல்மிகு ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்களுக்கு
லூர்துசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். தூத்துக்குடி முன்னாள் ஆயர் மேமிகு அமலநாதர் ஆண்டகை நம்மளுடைய விழா நாயகரோடு இணைந்து பொன்விழா காணுகின்ற நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட குரு பாக்கியசாமி அடிகளார் அவர்களுக்கு சகாயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். தஞ்சை மறை மாவட்ட முதன்மை குரு திருச்சி மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு நம் பங்கின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். தஞ்சை மாநில தலைவி அருட்சகோதரி மார்சலின் அவர்களுக்கு பங்கின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். நமது சலேசிய சபை மாநில தலைவர் அவர்களுக்கு பங்கின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். நாம் பொன்விழா காணுகிற இந்த நல்ல நாளில் போர்த்தி மகிழ்கின்றோம். நாம் அடுத்ததாக இன்றைக்கு பொன்விழா காணுகிற His Excellency Senghor Lawrence Gabriel and invokes an abundance of divine graces on the occasion of his golden jubilee of priestly ordination. 1955 April 27, 2005, given at Rome, Cardinal Riasto. பொன்விழா நாயகரை வாழ்த்தி வாழ்த்து மடல் வாசிக்க வருகின்றார் திரு மாதாக்கோட்டை மண்ணின் முதல் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 1990 ஆண்டு டிசம்பர் திங்கள் திருச்சி ஆயராக பொறுப்பேற்று இறை வாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று
முறையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். நமது மண்ணின் மைந்தர் அருள் திரு எல் சகாயராஜ் அடிகளார் அவர்கள் சிப்பிக்குள் முத்து என்ற புத்தகத்தை தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களே, பாசமிகு குழந்தை ஆயர் பீட்டர் எம்எஜஸ் அவர்களே, எனது மதிப்புக்குரிய முன்னாள் தூத்துக்குடி ஆயர் எஸ்டி அமல்நாதர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற குருக்களை, கன்னியர்களே, பொதுநிலையர்களே, திருச்சி முன்னாள் ஆயர் கபிரியர் அவர்கள் திருச்சியில் பணி செய்த போது அவருடைய பணியின் விருதுவாக்காக அடுத்ததாக பொன்விழா நாயகரை வாழ்த்த வருகின்றார்கள். விழாவிற்கு நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை தாக்கி இருக்கின்ற தஞ்சை மறை மாவட்ட ஆயர் அவர்களே, விழா நாயகர் அவர்களே, வணக்கத்துக்குரிய ஆயர் பெருமக்களே, ஏனைய ஆயர் பெருமக்களே, அருள் தந்தையர்களே, அருள் கன்னியர்களே, அன்புள்ள நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இது பேசுவதற்கு அடிமை நிலை மாற்றடா Yes,
சித்தம் ஏற்று அவரது அம்சங்கள் சிலவற்றை சற்று புரட்டி காண்பிக்கிறேன், கவனிக்க உற்று. மனம் வீசும் முல்லை மாலையாக்கப்பட அரும்பிலை அழைக்கப்படுதல் போல் கடவுள் தம் பணி செய்ய வாழ்த்தி பேச வருகிறார் பொன்விழா காணும் தந்தை பாக்கியசாமி அடிகளார் அவர்கள். தந்தை அவர்களே, பொன்னில தலைவர் அவர்கள், அவர்கள், மேல் அமைந்திருக்கின்ற ஆயர் பெருமக்கள், பெரியவர்கள், இரு முன்னால் இருக்கின்ற தந்தையர்கள், சகோதரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இல்லைய தெரிவித்து நேரம் அவர்கள் மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தை கூறி பொன்விழா கொண்டாடுகின்ற நாயகரை வாழ்த்து விரும்புகின்றேன். சிறப்பாக அவர் வாட்டி பேசிவிட்டார்கள். விழா தலைவரும் நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட ஆயருமான மேமிகு தேவதாஸ் அம்பரோஸ் அடிகளார் அவர்கள். பொன்விழா காணும் ஆயர் கபிரியல் அவர்களே, திருச்சி மறை மாவட்ட ஆயர் ஆந்தோனி டிவோட்டா அவர்களே, குருக்களே, கண்ணியர்களே, பெரியோர்களே, குருத்துவ பொன்விழா கொண்டாடும் ஆயர் கபிரியல் ஆண்டகை அவர்கள் தன்னுடைய குருத்துவ பணியை வேளி நகரில் தொடங்கினார்கள். வேளாங்கண்ணியில் உதவிக்குருவாக பொறுப்பேற்று பின் கருங்கண்ணி பங்கு குருவாக பொறுப்பேற்று பல இளைஞர்கள் இறையழைத்தலில் உறுதி பெற செய்தார்கள். இன்று தஞ்சை மறை மாவட்டத்தில் பணியாற்றும் பல குருக்கள் இவரிடம் பயிற்சி பெற்றவர்களே. இவராக சீர்திருத்தமும் ஆன்மீக பணிகளும் சொத்துக்களை சீர் செய்வதிலும் மக்களை திரு யாத்திரைகளை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதும் பொன்விழா கொண்டாடும் இவ்வேளையில் இறைவன் இவருக்கு அளித்த எல்லா நன்மைகளுக்கும் இவர் வழியாக தஞ்சை மறை மாவட்டத்திற்கும் திருச்சி மறை மாவட்டத்திற்கும் செய்த எண்ணிரு நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். இவருக்கு நீடிய உடல் உள்ள நலங்கள் தந்து தொடர்ந்து நற்செய்தி பணி ஆற்றிட இவரை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கூறி தஞ்சை மறை மாவட்ட குருக்கள், இருபால் துறவியர்கள், இறைமக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையையும் இந்த அன்பளிப்பையும் வழங்குகின்றேன். நன்றி. தஞ்சை மறை மாவட்டம் சார்பாக பொன்விழா காணும் விழாநாயகர் அவர்களுக்கு ஒரு கலர் டிவியானது பரிசீலிக்கப்படுகிறது. அதன் அடையாளமாக டிவி ரிமோட்டினை ஆயர் அவர்கள் வழங்குகிறார்கள். உடனடியாக 1,00,000 ரூபாய்
கொடுத்து ஆதரிக்க செய்வேன் என்று சொன்னார். அதன்படி 50,000 ரூபாய் முதலில் கொடுத்து விட்டார். இன்னொரு 50,000 எங்களுக்கு இப்பொழுது தர இருக்கின்றார். ஆகவே அவருடைய பெயரிலேயே அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான நிதியத்தை நாங்கள் தொடர்ந்து பராமரித்து ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றோம் என்பதை வேலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயருக்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக விழா நாயகர் அவர்கள் பணியாற்றிய கருங்கனி பங்கிலிருந்து கருங்கனி மக்கள் வாழ்த்து வாசிக்கின்றார்கள். மேதகு ஆயர் எஸ்எல் கபிரேல் அவர்களின் பொன்விழாவில் கருங்கனி பங்கு மக்களால் வாசிக்கப்பட்ட வாழ்த்து மடல். மாசு மறுவற்ற ஆண்டகையே, மண்மதையின் புகழ்பெற்று உயர்ந்தவரே, இயேசுவின் வழி நின்ற தூயவரே, ஏழைக்கு ஈரென வாழ்த்துகிறோம். 1000 சிறப்பையும் பெற்று அண்ணலே, நம் வாழ்வின் சேவையாகும் அகிலமே வியந்து போற்றும் அறிந்த ஒன்று. கண்ணலாய் இருக்கிற சொற்பொழிவு, கனவிலும் மறக்காத பெருந்திட்டங்கள், எண்ணிக்கை அடங்காது எடுத்துச் சொன்ன எழுதினால் ஏடுகள் போதாதையா. மின்முட்டும் புகழ்பெற்று உயர்ந்தாய் மீது வீழ்ந்து பாதம் வணங்குகிறோம். வாழ்க வாழ்க. ஊருக்கு பயன் நல்கும் குளங்கள் பல, ஒப்பற்ற உயர்ந்த கல்வாரி மலை, பாருக்கு பயனளிக்கும் பள்ளிச்சாலை, யாருக்கும் சளைக்காத துந்துள்ளம். நல் தூதரே, உன் சேவை மறக்க மாட்டோம். எல்லோருக்கும் இனியவராய் வாழ்ந்து வந்தீர். பொன்மனச் செம்மரென புகழ்பெற்ற பொன்விழா காணுகிற பேரும் பெற்றீர். இறைமகன் இயேசு பிரான் திருவருளால் இவ்வுகமதில் நூற்றாண்டு வாழ்க வாழ்க. இவன் நம்முடைய பங்கின் துணை கிராமமாகிய கூத்தஞ்சாரி இறை மக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்துகிறார்கள். திருச்சி கருமண்டபம் ஆரோக்கிய மாதா மெட்ரிகுலேஷன் பள்ளி குணமளிக்கும் மாதா ஆலயம் நிறுவ காரணகர்த்தாவாக இருந்த மேதகு ஆயர் எஸ்எல் கபிரியல் ஆண்டகை அவர்களுக்கு அருட்தந்தை ஏ சூசைராஜ் அவர்கள் பெயரால் இந்த பொன்னாடையினை பெஞ்சமின் அவர்கள் கொண்டு வந்து போர்த்துவார்கள். நமது மண்ணின் மைந்தர், இன்று பொன்விழா காணும் நாயகர், பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது ஆயர் அவர்களால் ஒரு குரு மாணவனாக முன்னர் தேர்ந்து கொள்ளப்பட்டு இன்று ஒரு குருவாக அவர் முன்னிலையிலே நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் அவரிடமிருந்து நான் பெற்ற நன்மைகள், அதிலும் முக்கியமான நன்மை, ஒரு குரு என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டதே நமது மண்ணின் நான் அன்புடன் நன்றியுடன் ஊர் மக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடி அணிவித்து மகிழ்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் குருமடத்தில் சேர்ந்த நாள் கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் எப்பொழுதெல்லாம் ஆயர் அவர்களை சந்திக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் சொல்லுவதை வாழ்வாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் அவருடைய ஜபத்திலே நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் சிறு அன்பளிப்பினை ஆயர் அவர்களுக்கு அளிக்கின்றார்கள். அடுத்ததாக விழா நாயகர் அவர்கள் பொன்விழா காணும் இந்த நல்ல நேரத்திலே தமது ஏற்புரையை வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளில் மணிமகுடமாக மாதாக்கோட்டை அருமையான பரிசுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பகோணம் ஆயர் அவர்களும் முன்னாள் தூத்துக்குடி ஆயர் அவர்களும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து
நல்ல வார்த்தைகளை சொல்லி எனக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போகிறது விழா எடுக்க வேண்டும் என்றார். எதற்காக விழா? வேண்டாம் என்றேன். நாங்கள் எது சொன்னாலும் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் அவசியம் இதற்கு உடன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எடுத்த எடுப்பிலே இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு நாம் பிள்ளைகளும் வேதமாணிக்கம் அவருடைய சகோதரர்களும் இந்த இரண்டு குடும்பங்களிலும் பல குடும்பங்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகுந்த செலவில் அருமையான நினைவு சின்னத்தை அமைத்திருக்கிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வந்து எல்லாரும் ஜெபம் செய்தீர்கள், திருப்பலி ஒப்பு கொடுத்தோ. இறைவனுக்கு அதுதான் மிக மிக பிரியமானது. அதற்காக உங்கள் பங்கு தந்தை அருள் திரு மேத்யூ அவர்கள் தொடக்கத்திலிருந்தே உற்சாகமூட்டி பல வகைகளில் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஒத்துழைத்திருக்கிறார்கள், உற்சாகமூட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக வந்ததாக விழாநாயகரை வாழ்த்தி நடனம். முயற்சிகளையும் சிரமங்களையும் மேற்கொண்டு கட்டிப்பிடித்த இவர்களுக்கு அனைவருடைய சார்பாக, பங்கின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும். இந்த நுழைவு வாயில் சிறப்பாக அமைய தினந்தோறும் அயராது அடிக்கடி சென்று அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொண்டு
ஆலோசனைகள் வழங்கிய திருவாளர் அவர்கள் ஏற்கனவே நான் பணியாற்றிய கே பட்டி பங்கிலே எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். திருவாளர் பி திவ்யநாதன் அவர்களும் மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்று இந்த ஸ்டேஜ் அமைவதற்கு மிகவும் முழு ஒத்துழைப்பு கொடுத்த திருவாளர் லாரன்ஸ் அவர்கள், மேதகு ஆண்டனி டிவோட்டா அவர்களுக்கும், குழந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு ரெமிஜியூஸ் ஆண்டகை அவர்களுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ST அமலநாதர் ஆண்டகை அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வகித்த தஞ்சை சிறப்பாக அமைய ஒளி அமைத்து கொடுத்த கலைஞர்களுக்கும் மற்றும் பல்வேறு விதங்களிலே ஆலோசனையும் உடல் உழைப்பும் கொடுத்த அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயருடைய வழியிலேயே நானும் சொல்லுகிறேன், யாராவது விடுபட்டிருந்தால், யாரையாவது சொல்ல மறந்திருந்தால் பெரும் மனம் கூர்ந்து எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து
பணி செய்தவனே வாழ்த்தி வருகிறது பொன்விழா காணும் மேதகு ஆயர் எஸ்.எல். கபிரியேல் அவர்களே, நீர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. மகிழ்வுடன் வாழ்த்தி ஏதகு ஆயரை
தஞ்சை மலையில் விதையாய் விளைந்தார், விஞ்சிடும் பணிகளில் விருட்சமாய் வளர்ந்தார். தஞ்சை மலையில் விதையாய் விளைந்தார், விஞ்சிடும் பணிகளில் விருட்சமாய் வளர்ந்தார். திருச்சி மலையில் கனி தந்து உயர்ந்தார், திருச்சி மலையில் கனி தந்து உயர்ந்தார். திருமலை காக்கின்ற குருவாய் முதிர்ந்தார், திருமலை காக்கின்ற குருவாய் முதிர்ந்தார். உதயத்தில் மலர்கள் வளர்வதும் போல இதயங்கள் வளர ஆடிடுவோம். ஆன்மீக தென்றலாய் வலம் வந்தார், ஆன்மீக தென்றலாய் வலம் வந்தார். அருந்தவ பணிகளில் தமையீந்தார், ஆன்மீக தென்றலாய் வலம் வந்தார். அருந்தவ பணிகளில் தமையீந்தார். கலை காவிரி உயர்ந்திட கரம் தந்தார், கலை காவிரி உயர்ந்திட கரம் தந்தார். கருணையில் இறை நிழல் என நின்றார், கருணையில் இறை நிழல் என நின்றார். உதயத்தில் மலர்கள் வளர்வதும் போல இதயங்கள் வளர ஆடிடுவோம். மாதா கோட்டை மண்ணின் நாயர் கபிலியல் ஆண்டகு வாழ்கவே. இவர் மாண்புடன் விதைத்த பணிகள் யாவும் மழையென பலனை பொழிகவே. மாதா கோட்டை மண்ணின் நாயர் கபிலியல் ஆண்டகு வாழ்கவே. இவர் மாண்புடன் விதைத்த பணிகள் யாவும் மழையென பலனை பொழிகவே. இவர் நலமாய் வாழ்க, இறையருள் இறைவிலே
வாழ்த்தி மகிழ்வுடன் மேதகு ஆயரை மகிழ்வுடன் வாழ்த்தி மகிழ்வுடன் பொன்விழா கொண்டாட வேண்டும் என்று கேட்ட அவரே ஒரு நாள் வந்து கலைக்காவிரியை கொண்டு வாருங்கள், அது மிக கவர்ச்சிகரமாய் இருக்கும் என்று சொன்னார். நான் அருள் திரு சூசை அலங்காரம் அடிகளை போனிலே கேட்டேன், கொண்டு வர முடியுமா என்று. எந்த தேதி என்றால் 20ஆம் தேதி என்றேன். தேர்வு சமயம், நான் யோசித்து சொல்லுகிறேன் என்றார். தேர்வு நடந்து கொண்டிருக்கிறதா? தேர்வு நடக்கிறது, இருந்தாலும் நம்மேல் உள்ள அன்பினால் இங்கு எல்லாரும் வந்து திறந்த கண்ணம் மூடாமல் மிக ஆர்வத்தோடு உங்களை எல்லாம் பார்த்து வைத்து மகிழ வைத்த கலைக்காவிரி இயக்குனர் ஆயர் அவர்கள், இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் நன்றியோடு பார்த்து அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்த பொன்னாடையை ஆயர் அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் போற்றுகின்றேன். மாதா கோட்டை தந்தாயர் வாழ்கவே, என் சேவை பயணம் தொடங்கவே, என்றும் வளர்கவே. ஆயரே ஆயரே வாழ்கவே, என்றும் வாழ்கவே. ஆயரே எங்கள் ஆயரே வாழ்கவே, என்றும் வாழ்கவே.